ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, இல்லை கிடைக்காம போகுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குங்க. இன்னைக்கான யுனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த மெசேஜில் வரும். இன்றைக்கான 3 கார்ட்ஸ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறதே ஏஸ் ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்யூஷன். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குங்க. முன்னாடியை விட இப்போ ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டுருக்கும். சில பேருக்கு ரொம்பவே பெட்டராக போயிட்டுருக்கும். சில பேருக்கு இப்போ தான் அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ரொம்ப வர்ஸ்டான சுச்சுவேஷன்லேருந்து ஓகே நம்ம பெட்டரான சுச்சுவேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே அது தோண ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணுங்க. ஓவர் ஹைப்டாக இருக்குது, இல்லாட்டி ஓவர் கண்ட்ரோல்டாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. எப்போவுமே விட்டு கொடுத்து போக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்க தான் எப்போவுமே நம்மளுக்கு விட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பித்தாலே அடுத்தவங்களுக்கு தானாக புரியும். உங்களுக்கு அடுத்த நேரத்தில் அவங்க விட்டு கொடுப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். எதையுமே ரொம்ப மைண்டில் ஏற்றிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயம் பேசுகிறாங்க, விளையாட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக டவுன் ஆகுறது அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஃபன்னாக பேசுகிறது உங்களுக்கே தெரியும் அது ஃபன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை பிரச்சனை பண்ணுறத அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபன்னாக பேசுகிறாங்கன்னா ஃபன்னாக பேசிட்டு விட்டுருங்க. அடுத்த நேரத்தில் நீங்கள் ஃபன்னாக பேசினாலும் அதையும் அவங்க அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதவே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது செலிப்ரேஷன், கம்யூனிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் நிறைய செலிப்ரேஷன்ஸில் கலந்துக்க போகிறீங்க. இந்த டைமில் உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி கேதரிங், ஒரு பார்ட்டி, இல்லாட்டி உங்கள் வீட்லேயும் நடக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளேயும் நடக்கலாம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு என்ஜாயபிளான மொமெண்ட்ஸ் அமையும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில். அது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷஸாக ஃபீல் ஆகலாம். பிற்காலத்தில் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி அந்த விஷயத்த என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் அந்த டைமில் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு அந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்காக கிடைக்கிற டைம், உங்களோட யாராவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காவது இன்வைட் பண்ணியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு காரணம் சொல்லி அதை தவிர்க்காமல் அந்த விஷயத்துக்கு போய் கலந்துக்க பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். மற்ற இப்போ எந்த பேர்டனையும் யோசிக்காமல் அதில் ஒரு காமான ஒரு ஃபீலையும் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வால்வ்டாக இருங்க. மற்றதை யோசிச்சுட்டு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கூடையும் பேசி சகஜமாக பேசி இன்வால்வ்டாக இருங்க. அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலை தரும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 10 ஆஃப் ஏர் வந்திருக்குங்க. எண்டிங், ரெக்கவரி அண்ட் ஃப்ரீடம். சில விஷயத்துலேருந்து உங்களுக்கு எண்ட் கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாளாக ஒரு ப்ராப்ளம் உங்கள் மண்டையை போட்டு குழஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் உங்களுக்கு. அது என்ன சொல்கிறது, அப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஓகே எல்லாமே சுமூகமாக போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ரெக்கவரி ஃபீல் கிடைக்கும். அது உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் இருக்கட்டும், இல்லாட்டி மென்டல் ஹெல்த்லேயும் இருக்கட்டும், அந்த ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஃபிசிக்கலாக அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெக்கவரி, அதுக்கு ஒரு நல்ல மெடிசன் கிடைக்கிது, நல்ல டாக்டரை பார்க்குது, அந்த மாதிரி விஷயத்துலேயும் உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கலாம். இல்லைனா மைண்டில் நிறைய குழப்பம் இருந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெக்கவரி கிடைக்கலாம். இந்த மாதிரி 2 விஷயத்தையும் நீங்கள் எதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த டைமில் அதுலேருந்து உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கான, ஒரு சுதந்திரமாக நீங்களே உணர்வீங்க, பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க, நடக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதுக்கு அந்த டைமில் நீங்கள் வாழுங்க. எதையுமே பழசை யோசிச்சுட்டே இப்போ இருக்கிற அந்த டைமை மிஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல், இல்லை ஃப்யூச்சரை யோசிச்சுட்டே அந்த டைமை மிஸ் பண்ணுறது அப்படி இல்லாமல் அந்த டைமுக்கு நீங்கள் வாழுங்க, அந்த டைமில் நீங்கள் வாழுங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கான ஏஞ்சல் யார், அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நமக்காக இன்றைக்கி வரப்போகிற ஏஞ்சல் யாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் ஏரியல் வந்திருக்காங்கங்க.
நியூ சைக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் changing the way you view the world and yourself. Allow your spiritual gift to open through study, prayer and meditation. ஆக்சுவலாக ஏஞ்சல் ஏரியல் ரொம்ப அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அது கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலை, அந்த கிஃப்டை உங்களுக்குள்ளே ஓப்பன் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணணும். அது எது மூலியமாக பண்ணணும்னா, நீங்கள் நல்ல நல்ல புக்ஸ் படிக்கிறது மூலியமாக, அதாவது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் புக் எது வேணா இருக்கலாம். உங்களோட ஸ்டடி மூலியமாக, உங்களோட ப்ரேயர்ஸ் மூலியமாக, மோஸ்ட்டாக உங்களோட மெடிடேஷன் மூலியமாக அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் அலோவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆனந்தத்தை தரும் அந்த மெடிடேஷன். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல இது நாள் வரைக்கும் ப்ரேயர் பண்ணல, மெடிடேஷன் பண்ணலைன்னா இனிமேல் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ரிலீஜியஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி தாட்டில் இருந்தீங்கனாலும் ஓகே, புக்ஸ் நிறையா படிங்க. நிறைய உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி படிங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஓரியன்டாக இருந்தால் உங்களோட ரிலீஜியஸ் புக்ஸை கூட நீங்கள் படிக்கலாம், புதுசாக தேடி படிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங்கை கொடுக்கும். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் அதை எதை மாதிரி யோசிச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே. இன்றைக்கி வந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் day.